தைப்பூச திருவிழாவையொட்டி அறுபடை வீட்டில் இரண்டாம் படைவேண்டான திருச்செந்தூரில் நேற்று நள்ளிரவு முதலே பக்தர்கள் குவிந்து வருவதால் கடும் வெயிலிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வெளியே காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு முதலே திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்து வருவதால் கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அஜித்குமார், கூடுதல் விவரங்கள். கற்பகம் வணக்கம். அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் இன்று தைப்பூச திருவிழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் பட வீடாக கருதப்படக்கூடியது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்கள் ஒன்றாக இந்த தைப்பூச திருவிழா திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தளவில் பார்க்கப்படுகிறது. இதற்கு நேற்று முதலே பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் இருந்தனர். தொடர்ச்சியாக அவர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் மதிய முற்று வெயிலும் கூட பாராமல் வெறும் பாதங்களுடன் வெயில் தரிசனத்திற்காக கோவில் வளாகத்திற்கு வெளியும் பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். மேலும் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வசதிக்காக காவல்துறையினர் நியமிக்கப்படவில்லை. சுமார் 650 காவலர்களே பணியில் இருப்பதாகவும் அவ்வப்போது காவலர்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோவிலில் தரிசனத்திற்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் நீண்ட நேரம் வெயிலில் காத்திருந்து பரிதவித்து வருகின்றனர். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி அஜித்.